பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். 1 பேதுரு 6வது அதிகாரம் சோத்திரம் 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். இதிலே என்றாலும் எப்படி துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போ கொஞ்ச நாள் பலவிதமான சோதனைகளால் பலவிதமான வலிகளால வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்று சொன்னால் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சோதித்து பார்த்து அவர் வெளிப்படும் பொழுது உங்க புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, அவர் பொன்னை எடுத்து காட்ட உங்களுக்கும் எனக்கும் வைக்கிறார். அல்லேலூயா. வழியில இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் பொன்னை முன் வைக்கிறார். ஒரு பொன்னை உருக்கி கர்த்தர் விலை உயர்ந்ததாய் மாற்றப்படுகிற ஒரு காரியம் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வரும் நாளில் கர்த்தருக்கென்று சாட்சியாய் மகிமை உள்ளதாய் மகத்துவம் உள்ளதாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்டானால் அல்லேலூயா, சில கரைகளும் சில சாம்பல்களையும் கர்த்தர் உருக்கி மாற்றினது உண்டானால் அல்லேலூயா, பொன்னுக்கு மாற்றப்பட்டது உண்டானால் நம்மையும் அவர் நம் மகிழ்ச்சி மகிமை உண்டாகும்படிக்கு அவர் இந்த வழிகளை தந்து நம்மளை புடமிட்டு மாற்றி உருவாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வழிகளை அவர் தந்து நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்து அவர் அதில் மகிழ்ந்த களி கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர், எங்கேயாவது பொன் தீயினால உருக்கப்படும்போ அது நாசாகி போயிருக்கா, இல்லாம ஆயிருக்கா? சோதரம், அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தீயினால பொன்னை உருக்கி சோத்திரம் அதை ரொம்ப பியூரிஃபை பண்ணும்போ அந்த பொன் சோத்திரம் டேமேஜ் ஆயிருக்கா, வெறுதாவா தள்ளப்பட்டிருக்கா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வலி வரும் பொழுது, காயத்தினால் ரணம் உண்டாகி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை விருதாவா போகிறதில்ல. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் வலி வருகிறதோ அவ்வளவு தூரம் கர்த்தர் மகிமையா ஒன்று ஆக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு சோதிக்கப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் மகிமைப்படுகிறோம். அல்லேலூயா.